வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரானிய தலைமைகளால் அவமானப்படும் அமெரிக்க தேசம், பொது வழியில் விமர்சித்த ஜெர்மனி ஜனாதிபதி. சோதனைகளை மீறி ஹோட்டலுக்குள் துப்பாக்கி, ரகசிய சேவை பிரிவு தீவிர விசாரணை. ஓபெக் அமைப்பிலிருந்து வெளியேறப் போகும் ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய நாடுகள் சபையில் வார்த்தையால் மோதிக்கொண்ட அமெரிக்கா, ஈரான். ட்ரம்ப் நிர்வாகத்தின் அடுத்த அதிரடி, முக்கிய அமைப்பொன்றின் 22 உறுப்பினர்கள் பணி நீக்கம். ஈரான் போரின் எதிரொலியினால் கனடாவில் சில பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். 33,000 ரஷ்ய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் தகவல். ரஷ்யாவில் உறைபனி, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அமெரிக்க ராணுவ விமானங்களை உளவு பார்த்த குற்றச்சாட்டில் சீன மாணவர் கைது. ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் விருப்பம், ட்ரம்ப் தெரிவிப்பு. பிற நாடுகள் மீது அமெரிக்கா இனி கொள்கை திணிக்க முடியாது, ஈரான் தெரிவிப்பு. லஷ்கர்-இ தொய்பா அமைப்பின் முக்கிய தலைவர் பாகிஸ்தானில் சுட்டுக்கொலை. இந்தோனேசியாவில் ரயில் விபத்து, 14 பேர் உயிரிழப்பு. பயங்கரவாத மையங்கள் இனி தண்டனையில் இருந்து தப்ப முடியாது, ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு. காசாவில் 14 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை தகர்ப்பு. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது அமெரிக்கா தடை, சீனா எதிர்ப்பு. ஒரே படகில் 106 புலம்பெயர்வோர் மீட்ட பிரான்ஸ் கடற்படை. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானுடனான போரிலிருந்து வெளியேறுவதற்கு அமெரிக்காவிடம் முறையான உத்திகள் எதுவுமில்லை என்று ஈரானிய தலைமையால் ஒட்டுமொத்த அமெரிக்க தேசமும் அவமானப்படுத்தப்பட்டு வருவதாக ஜெர்மனி ஜனாதிபதி ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். வடக்கு ட்ரைன் வெஸ்ட்பாலியாவில் உள்ள மார்ஸ்பெர்க் நகரில் மாணவர்களிடையே உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரானியர்கள் மிகவும் திறமையாக பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அவர்கள் நினைத்ததை விட மிகவும் வலிமையானவர்களாக இருப்பதாகவும் அவர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவின் தற்போதைய நிலைப்பாடு சர்வதேச அளவில் அதன் செல்வாக்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஈரானின் ராஜேந்திர நகர்வுகள் அமெரிக்காவை திணறடித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்புக்கு ஈரானுக்கும் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் ஐரோப்பிய நாடான ஜெர்மனியின் இந்த வெளிப்படையான விமர்சனம் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகள் செயல்பட்ட விதம் ஒரு பாதுகாப்பு வெற்றி என்று ஓய்வு பெற்ற FBI சிறப்பு முகவர் டேனியல் ப்ரூனர் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் மிகவும் பாதுகாப்பான முறையில் இந்த நிகழ்வை கையாண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபரான ஹோல்ட் தோமஸ் ஆலன் பாதுகாப்படையினரால் சுடப்படாமல் உயிருடன் பிடிப்பட்டது ஒரு முக்கியமான அம்சம் என்றும் ப்ரூனர் சுட்டிக்காட்டியுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் அவர் பிரதான நடன அரங்கிற்கு அருகில் எங்கும் இல்லை என்றும் அவர் பிடிபடுவதற்கு முன்பு இன்னும் 2 தளங்கள் கீழே செல்ல வேண்டியிருந்ததுடன் பல கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததாகவும் அவர் விளக்கம் கொடுத்துள்ளார். பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் மே 1 அன்று விலகும் என்று அந்நாட்டின் அரசு செய்தி நிறுவனம் அறிக்கையொன்றின் மூலமாக தெரிவித்துள்ளது. இந்த முடிவு ஐக்கிய அரபு அமீரகத்தின் நீண்டகால மூலோபாய மற்றும் பொருளாதார தொலைநோக்கு பார்வையுடனும் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியில் முதலீட்டை துரிதப்படுத்துவது உள்ளிட்ட அதன் எரிசக்தி துறையின் வளர்ச்சியுடனும் ஒத்துப்போகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓபெக் என்பது உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் விலைகளில் செல்வாக்கு செலுத்தும் வகையில் உற்பத்தி கொள்கைகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பாகும். இதன்படி ரஷ்யாவை உள்ளடக்கிய ஓபெக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறுகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஒபெக் அமைப்புக்கும் அதன் முன்னணி உறுப்பினரான சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பின்னடைவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் தொடங்கிய அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்த மீளாய்வு மாநாட்டில் ஈரானின் பங்கு தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த கூட்டமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. 1970 ஆண்டு நடைமுறைக்கு வந்த NPT ஒப்பந்தத்தின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்யும் 11வது மாநாடு நியூயார்க்கில் ஆரம்பமானது. மாநாட்டுக்கான 34 துணை தலைவர்களின் ஒருவராக ஈரான் தேர்வு செய்யப்பட்டதாக மாநாட்டின் தலைவர் மற்றும் வியட்நாமின் ஐநா தூதர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் அந்நாட்டின் தேசிய அறிவியல் அறக்கட்டளையின் கொள்கைகளை வகுக்கும் தேசிய அறிவியல் வாரியத்தின் அனைத்து 22 உறுப்பினர்களையும் அதிரடியாக பணிநீக்கம் செய்துள்ளது. அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்படும் இந்த உயர்மட்ட அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் நீக்கப்பட்டிருப்பதை வாரியத்தின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரும் சட்டம் இயற்றுபவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். கல்வித்துறை மற்றும் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க நிறுவனம் உள்ளிட்ட பல முக்கிய முகமைகளை துறந்து அரசாங்க கட்டமைப்பில் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் தீவிர மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்படுகிறது. ட்ரம்பினால் கடந்த 2020ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக அறிவியல் வாரியத்துக்கு நியமிக்கப்பட்ட ரோஜர் பேச்சி என்பவர் இந்த நீக்கத்துக்கான எந்த காரணமும் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார். தங்கள் சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு சுருக்கமான மின்னஞ்சல் மூலமே இந்த பணி நீக்க உறுதி செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் ஹார்முஸ் நீரிணை மூடல் மற்றும் ஈரானுடனான மோதல் காரணமாக கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக மே அல்லது ஜூன் மாதங்களில் கனடிய சந்தையில் டிஸ்போசபிள் கையுறைகள் உள்ளிட்ட தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு பெரும் தட்டுப்பாடும் விலை உயர்வும் ஏற்படக்கூடும் என்று ஒன்டாரியோவின் ட்ரோன்கோ சேப்டி நிறுவனம் எச்சரித்துள்ளது. மருத்துவமனைகள், உணவு தயாரிப்பு மற்றும் வீடுகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் நைட்ரைல் வகை கையுறைகள் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் செயற்கை ரப்பரை கொண்டு தயாரிக்கப்படுவை என்பதனால் இவற்றின் உற்பத்தி செலவு 20 முதல் 80% வரை அதிகரித்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. 4 வருடத்துக்கு மேலான நீடிக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த மார்ச் மாதம் 33,000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கடந்த 4 வருடத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிற போது வான் தாக்குதல் மூலம் இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். உக்ரைனில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்கள், மின்சார கட்டமைப்புகளை குறிவைத்தும் ரஷ்யா ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துகிறது. ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள உள்நாட்டில் ஆயுதங்கள் தயாரிப்பதை உக்ரைன் அதிகரித்துள்ளது என்று ரஷ்யாவின் நெடுந்தூர எல்லையை தாண்டி தாக்கும் வகையில் ஆயுதங்களை தயாரித்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் ரஷ்யாவின் தாக்குதலையும் முறியடிக்கும் வகையில் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தையும் மேம்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் 33,000க்கும் மேற்பட்ட ரஷ்ய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் உறைபனி மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்து வருகிறதாக ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ நகரில் சுமார் 12 சென்டிமீட்டர் உயரத்துக்கு உறைபனியின் தாக்கம் இருந்த நிலையில் வாகனங்கள் வெண்போர்வை போர்த்தப்பட்டது போல் காட்சியளித்துள்ளன. பலத்த காற்று வீசியதனால் சில இடங்களில் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பனிப்பொழிவினால் ஆரஞ்சு நிறம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சில ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ராணுவ விமானங்களை சட்டவிரோதமாக புகைப்படம் எடுத்ததாக 21 வயதான சீன மாணவர் தியான் ட்ரூய் லியாங் என்பவர் நியூயார்க்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்காட்லாந்தின் கல்வி பயின்று வரும் இவர் கடந்த மார்ச் மாதம் கனடாவின் வான்கூவர் வழியாக சாலை மார்க்கமாக அமெரிக்காவுக்கு நுழைந்துள்ளார். தனது பயணத்தின் போது நெப்ராஸ்கா மாநிலத்தில் உள்ள ஓவுட் விமானப்படை தளத்துக்கு அருகே நின்றபடி அமெரிக்காவின் மிக ரகசியமான மற்றும் அதிநவீன விமானங்களை இவர் படம் பிடித்துள்ளார். குறிப்பாக உளவு வேலைகளுக்கு பயன்படும் RC-135 என்ற விமானம் மற்றும் தேசிய அவசர காலங்களில் அதிபரின் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படும் டோமோஸ்டோ பிளேன் எனப்படும் E-4B விமானத்தையும் இவர் புகைப்படம் எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் வீழ்ச்சியடையும் நிலையில் இருப்பதாக எங்களிடம் தெரிவித்த நிலையில் அவர்களின் தலைமையை தேடும் சூழ்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை திறக்க விரும்புவதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதனை அவர்களால் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் என தனது சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டது. இருப்பினும் லெபனான் மீதான தாக்குதல் காரணமாக மீண்டும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்களிக்கும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலக அளவில் எண்ணெய் வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் சில நாடுகளில் எண்ணெய் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புறநாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்காவால் இனி திணிக்க முடியாது. சுதந்திரமான நாடுகள் மீது தனது கொள்கையை திணிக்கும் நிலையில் இனி அமெரிக்கா இல்லை என்று ஈரான் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசிய போரை முடிவு கொண்டுவர அமெரிக்காவுக்கு ஈரான் 3 நிபந்தனைகளை விதித்துள்ள நிலையில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர்
தெரிவித்துள்ளார். மேலும் பிற நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்காவால் இனி திணிக்க முடியாது. சுதந்திரமான நாடுகள் மீது தனது கொள்கையை திணிக்கும் நிலையில் இனி அமெரிக்கா இல்லை. தனது சட்டவிரோத பகுத்தறிவற்ற கோரிக்கைகளை கைவிட வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கையை அமெரிக்கா ஏற்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். லஷ்கர்-இ தொய்பா அமைப்பின் முக்கிய தலைவரான ஷேக் யூசுப் அப்ரிடி பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டு வரும் லஷ்கர்-இ தொய்பா அமைப்பின் நிறுவனருமான கபீஸ் சையதின் நெருங்கிய நண்பர் ஷேக் யூசுப் அப்ரிடி பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டார். லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான ஷேக் யூசுப் அப்ரிடி தடை செய்யப்பட்ட அந்த அமைப்புக்கு ஆட்களை சேர்ப்பது, குழுக்களை ஒருங்கிணைப்பது போன்ற பணிகளை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவின் பெகாஷி திமூர் ரயில் நிலையத்தில் நடைமேடையில் நின்றிருந்த பயணிகள் ரயில் மீது மற்றொரு விரைவு ரயில் மோதிய விபத்தில் 14 பேர் உயிரிழந்ததுடன் சுமார் 40 பேர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ரயில் விபத்து குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு வந்த மீட்புப் படையினர் தொடர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் நடைபெற்று வருவதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இவ்விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுவதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாதத்தை கையாள்வதில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. பயங்கரவாதத்துக்கு நாடு, மதம் கிடையாது. எந்த ஒரு குறையும் பயங்கரவாத செயல்களுக்கு காரணமாக கூற முடியாது என்று கடந்த ஆண்டு நடைபெற்ற பஹல்காம் தாக்குதல் மனித நேயத்தை உலுக்கிய ஒரு நிகழ்வு என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தின் மைய புள்ளிகள் இனி தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை சாட்சி. எனவே பயங்கரவாதிகள் எங்கு ஒளிந்திருந்தாலும் இந்தியாவால் அவர்களை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி தண்டிக்க முடியும் என்பதை இந்த ஆபரேஷன் நிரூபித்துள்ளது. எனவே அரசு ஆதரவுடன் செயல்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை உலகம் புறக்கணிக்க கூடாது. இது ஒரு நாட்டின் இறையாண்மையையே தாக்குகிறது. கண்ணுக்கு கண் என்பது உலகத்தையே குருடாக்கிவிடும் என்று மகாத்மா காந்தி தெரிவித்துள்ளார். மோதல்களுக்கு தேர்வு காண சண்டையிடுவதை விட பேச்சுவார்த்தை மற்றும் ராஜேந்திரமே என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய உலகம் பிளவுபட்ட நிலையில் மோதல்களை தவிர்த்து அனைத்து குடிமக்களும் கண்ணியத்துடன் நடத்தப்படும் ஒரு முறையான உலகு ஒழுங்கு அவசியம் என்று ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வந்த சுமார் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள நிலத்தடி சுரங்கப்பாதைகளை அளித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் வடக்கு பிரிகேட் மற்றும் ஜகலோம் சிறப்பு பொறியியல் பிரிவு இணைந்து கடந்த சில மாதங்களாக காசாவின் வடக்கு பகுதி மற்றும் பெட் ஹனூன் பகுதிகளில் தேடுதல் வேட்டையை நடத்திய நிலையில் இந்த சுரங்கப்பாதைகளை கண்டறிந்து அளித்துள்ளனர். அளிக்கப்பட்ட சுரங்கப்பாதைகளுக்குள் ஏராளமான ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காசாவில் சுரங்கப்பாதைகள் அளிக்கப்படும் அதே வேளையில் மறுபுறம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகளை நோக்கி இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதான தடையை எதிர்ப்பதாக சீனா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், சர்வதேச சட்ட அடிப்படையில் இல்லாத சட்டவிரோத ஒருதலைப்பட்ச தடைகளை சீனா எப்போதும் எதிர்க்கிறது என்றும், மேலும் தடைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் நீண்டகால அதிகார வரம்பை பயன்படுத்துதல் போன்ற அதன் தவறான நடைமுறைகளை நிறுத்துமாறு அமெரிக்காவை வலியுறுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். சீன நிறுவனங்களின் நியாயமான உரிமைகளையும் நலன்களையும் நாங்கள் உறுதியாக பாதுகாப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்கு நுழைவதற்காக ஒரே படகில் 106 புலம்பெயர்வோர் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த படகு பழுதாகியுள்ளது. சனிக்கிழமை இரவு ஆங்கில கால்வாயில் புலம்பெயர்வோர் படகொன்று பழுதாகி நிற்பதாக பிரான்ஸ் கடற்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்த நிலையில் பழுதாகி நின்று கொண்டிருந்த அந்த படகில் 106 புலம்பெயர்வோர் இருந்தது தெரிய வந்துள்ளது. அவர்களில் ஒரு பெண் உட்பட 7 பேர் தண்ணீரில் விழுந்த நிலையில் அவர்களை மீட்ட பிரான்ஸ் கடற்படையினர் அந்த பெண் சுயநினைவினத்தால் அவரை ஹெலிகாப்டர் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மற்ற அனைவரையும் ஏற்றிக்கொண்டு மீட்பு கப்பல் ஒன்று துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.